இந்த சிங்கிள் லைட்டா வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த போட்டோல. பின்னாடி டோர் ஓப்பனா இருக்குது இல்லையா, அதுல இருந்து லைட்டிங் வர்ற மாதிரி நம்ம எடிட் பண்ண போறோம். டோர் ஓப்பன்ல இருக்க ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி தேவையான கலரை ஃபில் பண்ணிடுவோம். ஒப்பாசிட்டி ஒரு 30 வச்சுக்கோங்க. 30 வச்சுட்டு ஃபில்டர்ல பிளர் போயிருங்க. பிளர்ல ரேடியல் பிளர் கொடுத்து அதுல அமௌண்ட் ஒரு 60 வச்சிருக்கிறேன். ஜூம் வச்சுக்கோங்க. ஜூம் வச்சுட்டு குட்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். அது இந்த மாதிரி பிளர் ஆயிரும். மறுபடியும் ஒரு 4 டைம் கண்ட்ரோல் F கொடுங்க. அது என்னன்னா மறுபடியும் அந்த பிளர் எஃபெக்ட் அதே லேயர்ல கிரியேட் ஆகும். அதுக்கு ஷார்ட்கட் தான் அந்த கண்ட்ரோல் F. இப்போ கீழே பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணி எக்ஸ்போசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்போசரை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கோங்க. டார்க் ஆக்கிட்டு இப்போ இந்த மாஸ்க்ல கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல வச்சுட்டு பிரஷ் டூல் எடுத்து இந்த இடத்துல லைட்டிங் இருக்கிற மாதிரி வேணுமோ அதுல மட்டும் வச்சு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங் வந்துடும். உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ ரெடி ஆயிடுச்சு. போட்டோஷாப்ல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.